சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பிரியமான தேவச்சனமே, தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? நான் கர்த்தரை தேடி போனேன், அநேக பயத்தோடு இருந்தேன், கவலையோடு இருந்தேன், துக்கப்பட்டு இருந்தேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. ஆனா நான் கர்த்தரை தேடி போனேன், என்னுடைய பயங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்களாயிட்டாரு. ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்தாரு, ஆண்டவர் என் பயத்திலிருந்து என்னை பாதுகாத்தாரு என்று சொல்லி பக்தன் தாவீது அழகாக இந்த வார்த்தையை தேவனுடைய சமூகத்துல வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு இந்த வார்த்தையை அன்பு மகனே மகளே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. எந்த பயத்துல இருக்கிறீங்க, எந்த சோகத்துல இருக்கிறீங்க, யாருமே இல்லாத ஒரு தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களை ஆறுதல் படுத்த யாருமே இல்லையா? உங்களை சமாதானப்படுத்த யாருமே இல்லையா? ஒருவர், ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பயங்களை நீக்குவார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். அதற்கு நமக்கு என்ன வேண்டும் தெய்வ பிள்ளைகளே? நமக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டும், கர்த்தர் மேல் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறவராய் இருக்கிறார். தாவீது கர்த்தரை தேடினார். தேடின பிறகு எல்லா பயத்திலிருந்தும் என்னை நீங்களாக்கி என்னை ரட்சித்தார் என்று சொன்னது போல விசுவாசத்தோடு பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய எல்லா பயங்களும் துக்கங்களும் தேவைகளும் கர்த்தருடைய சமூகத்துல வைங்க. கர்த்தரை தேடுங்க, அவரை நம்புங்க. உங்களுடைய எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுப்பார், உங்களை ரட்சிப்பார். உங்களுடைய பயத்திலிருந்து ஆண்டவர் நீக்குவார். உங்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்துல கர்த்தர் நீத்த வைத்து ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைய கர்த்தரை தேடுங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். விசுவாசி.